போன மாதம் ஜூன் 12 அன்னைக்கு ஏர் இந்தியா விமானம் 171 அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி லண்டனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தது. ரன்வேக்கு வந்து டேக் ஆஃப் ஆன 30 செகண்டில் இல்லை 32 செகண்டில் அது விபத்துக்குள்ளாகி 260 பேர் அநியாயமாக பலியானாங்க. இது உலகம் முழுக்க ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆக்சுவலாக போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த விமானம் ரொம்ப சேஃபானது அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நிலைமையில எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? சரியா 1:39 மணிக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் முன்னாடி ஏர்போர்ட் பேல இருந்து புஷ்பேக் அனுமதி கேட்க, அதாவது அங்கிருந்து நகரத்துக்கான அனுமதி கேட்க ஏடிசில இருந்து அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் டாக்ஸிங் கிளியரன்ஸ் ஆகி ரன்வேக்கு வந்து டேக் ஆஃப் கிளியரன்ஸும் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா டேக் ஆஃப் ஆன 32 செகண்ட்ல இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இவ்வளோ பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துல விமானத்துல இருந்த அனைவருமே இறந்து போக ஆச்சரியமா ஒருத்தர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டாரு. இந்த விமானம் ஏர்போர்ட் பக்கத்திலே இருந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் மெஸ் பில்டிங் மேல விழுந்ததுனால அப்பாவிகளா அங்கிருந்த சில மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே இறந்து போக பலி எண்ணிக்கை அதிகமாச்சு. அந்த ஆக்சிடென்ட் இடத்த பார்க்கும்போது நம்ம மனசே நொறுங்கி போற மாதிரி ஒரு வேதனையான ஒரு அட்மாஸ்பியர் அந்த இடத்துல இருந்துச்சு. விமான விபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க, நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. இன்ஃபேக்ட் ஏர்லைன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட நிறைய விதவிதமான காரணங்களை முன் வச்சாங்க. ஆனா இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய பிரிலிமினரி ரிப்போர்ட், அதாவது இந்த ஆக்சிடென்ட் பத்தின ஒரு இனிஷியலாக விசாரிச்சு அந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மர்மமாகவும் நிறைய சந்தேகங்களை உள்ளடக்கினதாகவும் இருக்கு. என்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூவல் சப்ளை கட்டானது தான் விபத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நிலைமையில நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது, நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படுது. ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகுதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். முதலாவதாக சொல்லப்பட்ட காரணம் பேர்ட் ஸ்ட்ரைக். அப்படி பேர்ட் ஸ்ட்ரைக் நடந்திருந்தா அது நிச்சயமாக விமானத்தை பாதிச்சிருக்கும். ஆனா அன்னைக்கு பேர்ட் ஸ்ட்ரைக் எதுவும் நடக்கல. அங்க விமான நிலையத்துக்கு அருகில பறவைகள் நடமாட்டம் இல்லை. இன்னொன்னு, ஒருவேளை பறவைகள் விமானத்துல மோதி இருந்தா ஒரு என்ஜின் தான் பாதிக்கப்பட்டிருக்கும். 2 என்ஜின்கள் இருக்கக்கூடிய இந்த விமானத்துல ஒரு என்ஜின் பழுதுபட்டாலும் இன்னொரு என்ஜின் இயங்கக்கூடிய நிலைமையில இருந்திருக்கும். அதனால விமானம் பறக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. 2 என்ஜின்லயுமே பறவைகள் மோதக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அந்த மாதிரி எதுவும் அன்னைக்கு நடக்கல. 2வது சொல்லப்பட்ட காரணம் வெதர். அன்னைக்கு அகமதாபாத் வெதர் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு, கிளியர் ஸ்கை இருந்திருக்கு. அதனால விமானம் பறக்கிறதுக்கு எந்த விதமான வெதர் ப்ராப்ளமும் அங்க இல்லை. 3வது, ஃபியூவல் கண்டாமினேஷன் ஏதாவது இருந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபியூவல்ல ஏதாவது தண்ணி கலந்திருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் ரூல்ட் அவுட். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே இல்லை அப்படின்றப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 2 முக்கியமான காரணங்கள், ஒன்று சதிவேலை காரணமா இருந்திருக்கலாம், இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கல் இல்ல சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்ற ரீதியில அவங்க விசாரணையை தொடங்கினாங்க. ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த விசாரணையை நடத்தியிருக்கு. இவங்க நடத்தின விசாரணையில ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்டா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல பதிவாகி இருக்க விமானிகளோட உரையாடல் தான். அந்த 2 விமானிகளும் பேசிக்கிட்ட அந்த டயலாக்ஸ், அதாவது அந்த உரையாடல் மிகப்பெரிய கேள்விகளையும் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. Why did you cut off அப்படின்னு சொல்லி ஒரு விமானி கேட்க, அதுக்கு இன்னொரு விமானி I didn't do so அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீ ஏன் கட் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இன்னொரு விமானி நான் அப்படி எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உரையாடல் எதை குறிக்குது அப்படின்னா, ஃபியூவல் கட் ஆஃப் வால்வை ஆஃப் பண்ணியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்குதான் அந்த இன்னொரு விமானி நான் அப்படி எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல் இது. இந்த ஃபியூவல் கட் ஆஃப் வால்வ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப்டி டிவைஸ். விமானத்துல மட்டும் இல்லை, அது நிறைய இடங்கள்ல இந்த சேஃப்டி டிவைஸை யூஸ் பண்றாங்க. இந்த ஃபியூவல் கட் ஆஃப் வால்வை ஆன் அண்ட் ஆஃப் பண்றதன் மூலமாக என்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூவலை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். இந்த வால்வை ஆன் பண்றதன் மூலமா என்ஜினுக்கு போற ஃபியூவலை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஸ்டாப் பண்றதன் மூலமாக எமர்ஜென்சி நேரங்கள்ல,
அதாவது விமானத்துல ஒருவேளை நெருப்பு பிடிச்சுக்கிட்டாலோ இல்ல ஃபோர்ஸ்ட் லேண்டிங் பண்ண வேண்டி இருந்தாலோ இந்த வால்வை ஆன் பண்ணிடுவாங்க. என்ஜினுக்கு போற ஃபியூவல் ஸ்டாப் ஆயிடும். ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. ஆனா டேக் ஆஃப் ஆன ஒரு சில வினாடிகள்லயே இந்த வால் ஆஃப் ஆகி ஆன் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஆஃப் ஆகி ஆன் ஆகிறதுக்கு ஒரே ஒரு செகண்ட் நேரம் தான் ஆகியிருக்கு. அதாவது ஒரு செகண்ட்ல ஆஃப் ஆகி ஆன் ஆகியிருக்கு. ஒருவேளை விமானி தவறுதலா இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்குவோம், அதுக்கு ஒரு செகண்ட் தான் எடுக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா இந்த வால்வை ஃபர்ஸ்ட் புல் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை அவங்க பண்ண முடியும். ஸோ அப்படி பண்றதுக்கு நிச்சயமாக ஒரு செகண்ட் போதவே போதாது. ஸோ பைலட் கேட்ட கேள்விக்கும் கோபைலட் சொன்ன பதிலுக்கும் இது நல்லாவே மேட்ச் ஆகுது. அதாவது இந்த ஃபியூவல் வால்வை நிச்சயமாக அவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இருக்கிறதுக்கான நேரம் அவருக்கு கிடைச்சிருக்காது. மேனுவலா பண்ணும்போது 0.1 செகண்ட்ல அதை நிச்சயமா பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு தான் அவரு நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற பதில சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. அதாவது இங்க சாஃப்ட்வேர் மால்ஃபங்க்ஷன் காரணமாக இருந்திருக்க கூடும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த சாஃப்ட்வேர் கமாண்ட் மால்ஃபங்க்ஷன் நடந்திருந்தால் ஒருவேளை இது ஒரு செகண்ட்ல ஆஃப் ஆகி ஆன் ஆகி இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனாலதான் சில ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபிளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல இந்த விமானத்துல ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நடந்ததா? அப்படி நடந்திருக்கும் பட்சத்துல ஒருவேளை அதுல பக்ஸ் ஏதாவது இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஒருவேளை பக்ஸ் இருந்திருந்தா இந்த மாதிரி சிஸ்டம் மால்ஃபங்க்ஷன் ஆகியிருக்கும். அதனால தப்பான கமாண்ட் கொடுக்கப்பட்டு ஃபியூவல் கட் ஆஃப் வால் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி ஆன் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. துரதிருஷ்டவசமா விமானம் ரொம்ப குறைவான உயரத்துல இருந்ததுனால விமானிகளால இம்மீடியட்டா ஆக்ட் பண்ண முடியல அப்படின்றது நிச்சயமா தெரியுது. ஏன்னா அவங்க பேசிக்கிட்ட டைலாக்ஸ் அதுக்கப்புறமா அவங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அந்த 30 செகண்ட்குள்ள ரேம் ஏர் டர்பைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் சஸ்பெண்ட் ஆகியிருக்கு இம்மீடியட்டா. அதாவது ரொம்ப எமர்ஜென்சியான காலகட்டங்கள்ல இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சுன்னா இது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆகி உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் விமானத்துடைய என்ஜின்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்குது. அதாவது அந்த ரேக் சஸ்பெண்ட் ஆனதையுமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்க முடியுது. அப்படி ரேக் சஸ்பெண்ட் ஆன உடனேயே பைலட்ஸ் இம்மீடியட்டா ரீஸ்டார்ட் பண்ணி, அதாவது என்ஜினை ரீஸ்டார்ட் பண்ணி ரன் மோடுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ஜின் 1 ரீலைட் ஆயிருக்கு. அதாவது மறுபடியும் அது ஃபங்க்ஷன் மோடுக்கு வந்திருக்கு. என்ஜின் 2 ஃபங்க்ஷனே ஆகல. ஆனா ரீலைட் மோடுக்கு வந்தாலுமே விமானத்துல போதுமான அளவுக்கு த்ரஸ்ட் ஏற்படல. அதனாலதான் விமானம் உயர பறக்க முடியல. அதாவது அந்த விமானத்துக்கு தேவையான உந்து சக்தி கிடைக்காததுனால அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி போயிடுச்சு. அப்படி நொறுங்கிறதுக்கு சில வினாடிகள் முன்னாடி விமானி மேடே 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த மாதிரி ப்ராப்ளம் விமானம் 30,000 அடி 40,000 அடி உயரத்துல பறக்கும் போது நடந்திருந்தா இந்த விமானம் காப்பாற்றப்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா விமானிகள் அதுக்குள்ள ஏதாவது பண்ணி இதை சரி பண்ணியிருப்பாங்க. என்ஜின் கொஞ்சம் ஒரு சில வினாடிகள் டைம் எடுத்துக்கிட்டாலுமே என்ஜின் ஃபங்க்ஷன் ஆகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விமானிகளால நிச்சயமா விமானத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். ஏன்னா 2 விமானிகளுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸ். இந்த விமானத்தோட சேதாரம் ரொம்பவே அதிகமா இருந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் ஃபியூவல் டேங்க் ஃபுல்லா நிரப்பப்பட்டு ரொம்ப தூரம் பறக்க வேண்டிய விமானம், இன்டர்நேஷனல் ஃபிளைட் லண்டன் வரைக்கும் போகணுன்றதுனால டேங்க்ல நிறைய ஃபியூவல் இருந்திருக்கு. கொஞ்ச தூரம் பறந்திருந்தா கூட கொஞ்சம் எரிபொருள் குறைஞ்சிருக்கும். ஆனா டேக் ஆஃப் ஆன உடனேயே விமானம் விபத்துக்குள்ளானதுனால மொத்தமா வெடிச்சு செதறி அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. போயிங் விமானங்கள்ல ஏற்கனவே நிறைய குறைகள் சொல்லப்பட்டு அதை சரி பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இது ரொம்ப அட்வான்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த விமானத்திலையும் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னால தான் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கும், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றத சரியா விசாரிச்சு சொல்லுவாங்களா, இல்ல இதுவும் ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லி முடிமறைப்பாங்களா அப்படின்றது தெரியாது. எது எப்படி இருந்தாலும் போன 260 உயிர்களுக்கு
யார் பொறுப்பு அப்படின்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். நன்றி. வேறொரு பதிவில் சந்திப்போம்.